ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்றத தமிழ்லைனை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் இது எங்கெங்கேருந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்றத என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அன்றைக்கி பெட்டி படுக்கை எல்லாமே எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தப்பா சித்தி ஊரில் முளைப்பாரி நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வருஷம் நான் போகும்போது நான் மட்டும் போனேன். என் ஹஸ்பண்ட் ஃபாரினில் இருந்தாங்க. செகண்ட் இயர் என்னால் போக முடியல. தேர்ட் இயர் இந்த வருஷம் நாங்கள் 2 பேருமே ஜோடியாக போயிருந்தோம். ரொம்ப நாளாகவே எங்கள் சொந்த ஊரில் முளைப்பாரி போடுவாங்க அப்படின்றதே எங்களுக்கு தெரியாது. என்னையை இந்த ஊரில் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இருக்குதுன்னு தெரியும். அடிக்கடி ஊருக்கு போகிறேன் வரேன். முன்னாடிலாம் கொலசாமி கும்புருக்கு மட்டும்தான் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வருவார். அதுக்கப்புறமேட்டு எப்பவுமே நாங்கள் வர மாட்டோம். எதுனா ஃபங்க்ஷன் அந்த மாதிரினாலும் அம்மா அப்பா மட்டும் போயிடுவாங்க. எங்களெல்லாம் கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. இப்போ என்னை ஊர் சைடில் கட்டி கொடுத்தது என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரோட ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுமே என்னால் கூப்பிட்டா டக்குன்னு போக முடியுது. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எங்கள் அப்பாவோட ஊர் பார்த்திங்கன்னா பாம்பன் தான். ஸோ இப்போது வீட்டுக்கு போனோடனே சித்தி சமையல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி, அப்புறம் தயிர் பச்சடி, முட்டை எல்லாமே செஞ்சு வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொண்டா பேசிகிட்டு இருந்தோம். ஈவினிங் போல் சூடாக கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டு நான், என் தங்கச்சி, எங்கள் சித்தி, என் ஹஸ்பண்ட் எல்லாருமே கிளம்பிட்டு எங்கள் சித்தப்பா ஆல்ரெடி கோயிலில் இருந்தாங்க. போகும்போதே பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே மயிலாட்டம் ஆடிட்டு இருந்தாங்க. ஆடி முடிச்சிடணும் கொஞ்ச நேரம் நாங்கள் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். வேடிக்கை பார்த்து முடிச்சுட்டு டக்குன்னு போய்ட்டு நாங்கள் போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு திருப்பி அங்கேருந்து பூசாரி வீட்டுக்கு போயிட்டு முளைப்பாரியெல்லாம் தூக்கிட்டு திருப்பி கோயில்கிட்ட வச்சுட்டு திருப்பி ஜென்ஸ் எல்லாருமே மயிலாட்டம் ஆடினாங்க. அப்புறம் கேர்ள்ஸ் எல்லாருமே ஆடினாங்க. நானுமே இதில் மயிலாட்டம் ஆடியிருக்கேன். எனக்கு சீரியஸாகவே அங்கே ஸ்டெப்பே தெரில. எங்கள் ஊர்லேயே நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆடியிருப்பேன். அதுலேயாவது சும்மா தான் கும்மி தட்டினாங்க. இதில் நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டாங்க. இவங்க ஒன் வீக்காகவே அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியாதுன்றனால சும்மா போய்ட்டு அப்படி சும்மா ஒரு ரவுண்ட் மட்டும் போயிட்டு நான் அதுக்கப்புறம் நான் போகலை. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாம்பனில் இருக்காங்க. முன்னாடிலாம் எனக்கு பாம்பனில் யாரையுமே தெரியாது. இப்போ எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம அடிக்கடி நம்மளோட சொந்த ஊருக்கு போயிட்டு வரும்போது சொந்த பந்தங்களும் நிறையா தெரியுறாங்க. நிறையாமே புது ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல ஃபீலாக இருக்குது. நம்ம ஒரு ஊருக்கு போகும்போது நமக்கு தெரிஞ்சவங்க நிறையா பேர் இருக்காங்க அப்படின்றது. ஸோ இது சூப்பராக இருந்துச்சுங்க. நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டாங்க, நிறைய டான்ஸ்லாம் பண்ணாங்க. நான் அதெல்லாம் ஃபோனில் வீடியோவே எடுக்கலை. முடிஞ்ச அளவுக்கு என்னால் எடுக்க முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ எல்லாருமே இது பண்ண முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் மரியாதை செலுத்துனாங்க. ஸோ எங்கள் சித்தப்பாவுக்கு ஒரு டைலாக் சொல்லி செலுத்துவாங்க. அதை கேளுங்க. ஒரு கம்பெனி இந்த பக்கம் அந்த பக்கம் நகர்த்தாலும் சரி, அவங்களோட அனுமதி இல்லாமல் நாங்கள் செய்ய மாட்டோம். கண்டிப்பாக நம்மளுடைய விழா மந்தை அவருடைய உழைப்புக்கு கண்டிப்பாக அடிபணிச்சே ஆகணும். அவ்வளோ பெரிய மிகப்பெரிய உழைப்பு. கண்டிப்பாக விழா கமிட்டி சார்பாக மனமார்ந்த நன்றிகளை அவர்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறோம். தற்போது அண்ணன் குமார் அவர்களுக்கு பொன்னாடி கொடுத்து எங்கள் அப்பாவுடைய தம்பி, என்னுடைய சித்தப்பா ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். ரொம்ப கேரிங்காக எங்களை எல்லாருமே பார்த்துப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கேரிங்காக எங்களை பார்ப்பாங்க. எல்லாமே எங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. ரொம்ப பிடிச்ச சித்தப்பானா இவங்க தான். இவங்களுடைய பசங்க, அவங்களோட பொண்ணுங்க எல்லாருமே க்ளோஸ் டு ஹார்ட்டு. அதுக்கப்புறம் அந்த நிகழ்வெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு அம்மனை எடுத்துகிட்டு பூசாரி வீட்டுக்கு போயிட்டு முளைப்பாரி எல்லாத்தையும் அங்கேருந்து திருப்பி அங்கே போயிட்டு திருப்பி வந்தாங்க. அங்கேருந்து அப்படியே ஸ்லோவாக நடந்து போயிட்டுருந்தோம். நிறைய வெடி போட்டாங்க. வெடி போடும்போது மேலே இருக்கிற நிறைய ஷார்ட்ஸ் மேலே போய் வெடிக்கும் பார்த்திங்களா, அதை யாரோ கவுத்து விட்டாங்க. எல்லாமே இந்த பக்கம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ஸ்கேரியாக இருந்தது. சவுண்டு எல்லாமே ரொம்ப பயங்கரமான சவுண்டுங்க. ஒரு வெடியுமே அணுகுண்டுவை விட பயங்கரமான சவுண்டாக கேட்டுச்சு. அதுக்கப்புறம் பசங்களாம் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு ட்ரம்ஸில் டான்ஸ் ஆடிட்டு சூப்பராக வந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிட்டு கோயிலில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் யாருமே கரைக்கிறதுக்கு நிறைய பேர் லேடிஸ் போக மாட்டாங்க. இருட்டாக இருக்கும், கடலில் இறங்குறதுக்கு பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் இறங்குவாங்க, பாதி பேர் ஜென்ஸ்கிட்டே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா பாரி இருந்துச்சு. அப்புறமே நாங்கள் உட்காந்து தான் இருந்தோம். அப்புறம் சரி நம்மளும் போய் கரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் சிஸ்டரும் போய் கரைச்சிட்டு வந்தோம். வீட்டுக்கு பார்த்திங்கன்னா 3 மணி வரைக்கும் நானே, என் சித்தப்பா, என் தங்கச்சி எல்லாம் பேசிகிட்டு இருந்தேங்க. சித்தி போய் தூங்கிட்டாங்க.
மார்னிங் எழுந்திரிச்சோன்னே என் ஹஸ்பண்டும் சித்தப்பா மட்டும் போயிட்டு மீன் எறா எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என் நாத்தனார் வீடு கேட்டிருந்தாங்க, அப்புறம் இவரோட ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க. அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் வாங்கி அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. நான் ஆல்ரெடி இந்த பூவை பற்றி சொல்லியிருப்பேன். ஜாதி மல்லி வந்து அவ்வளோ மணமாக இருக்கும் அப்படின்ட்டு. அது அந்த செடி தான். அதுக்கப்புறம் சித்தி வந்து லஞ்ச் ரெடி பண்ணிட்டாங்க. உப்பு கறி மட்டும் என்னோடய சிஸ்டர் ரெடி பண்ணால். எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு பேக் பண்ணிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டோம். 3 மணிக்கு ட்ரெயின் அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் டிக்கெட் எடுத்து வெயிட் பண்ணேன். அப்புறம் ரவுண்டு என்னை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டை வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டார் எங்கள் சித்தப்பா. ஸோ வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. எதுக்காக போகணுமோ அந்த வேலை. ஸோ பைக் பார்க்கிங் வந்து பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த டே எனக்கு ரொம்ப சூப்பராக போச்சு, ஜாலியாக போச்சு. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்றத கமெண்ட்டை சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.